தொலைக்காட்சிக்காக ஆசான் சொன்னபட்சம் கல்பு அதாவது கல்வி தான். அது ஒரு கல்வி ஒழுக்கம் சார்ந்தது. அது பெண்களுக்கு மட்டுமா அல்லது ஆண்களுக்குமானா வேணும்னா 2 பேருக்கும் தான். அது ஒன்றும் தனியான ஒரு பொருள் அவங்களுக்கு மட்டும் வச்சுருக்கல, ஏதோ எடுத்து பொருத்தி வச்சுருக்காங்கள உறுப்புகள், அந்த மாதிரி ஒன்றும் தனியாக எல்லாம் கிடையாது. அது உளம் சார்ந்தது, உடல் சார்ந்தது, நலம் சார்ந்தது, அதில் சந்தேகம் இல்லை. அப்படின்னா 2 பேருக்கும் தானே இருக்கணும். ஆகவே அதுதான் பாரதி சொன்னால், கற்பு என்றொரு நெறி சொல்ல வந்தார், இரு கட்சிகளுக்கு இடையில் அதை பொதுவில் வைப்போம், வச்சுருவோன்ட்டான். எடுக்கிறவன் எடுத்துக்கிட்டோம், விடுக்கிறவன் விடுத்துக்கிட்டோம். அதுதான் நான் ஒரு நூலில் எழுதினேன், கவிதையாக எழுதினேன். அதில் ஒரு பகுதி, விடவும் தொடவும் கற்பு போனால் விடியா கற்பு ஏனது. விட்டுட்டாலோ ஏதோ பட்டுட்டாலோ ஏதோ தொட்டுட்டாலோ அதுவும் பெண்ணை, அந்த கற்பு போயிடுச்சுன்னா ஏன்டா அது விடியா மூஞ்சி கற்பு, அது எதுக்குடான்னு சொன்னேன். கூடாதுன்னு இல்லை, கூடுவதானால் இருவருக்கும் கூட வேண்டும். அது ஒன்றும் தனிப்பட்ட கருவி அல்ல, பொறுத்து வைப்பதற்கு கண் போன்றதல்ல, மூக்கு போன்றதல்ல. அது ஒரு கருத்தியல் சார்ந்த நெறி, அவ்வளவுதான். அது 2 பேருக்கும் வேணும். அதனால் ஒன்றும் போயிடாது, அதனால் எதுவும் வந்துடாது. கடைபிடித்தால் நன்மை வரும், இல்லை என்றால் திண்மை வரும், வேறு ஒன்றும்.